அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆனந்தராஜா. நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். அதாவது என்னோடய நிலைமையை பற்றி மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். 16ஆம் தேதி காலையில் ஆஃபீஸ் பெட்லேருந்து எழுந்திரிச்சேன். ஒரு 7 மணி இருக்கும். என்னால் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பெட்லேருந்து எழுந்திரிக்கவே முடியலை. ஏன்னா அந்த டிஸ்க்கு ப்ராப்ளத்தினால அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு சார்ட்ட உடனே சார் வந்து எனக்கு வந்து 3வது மாதமே நான் வந்துட்டு போயிருந்தேன். சார் சொன்னாங்க. பட் அப்போ உள்ள சுச்சுவேஷனில் என்னால் வர முடியலை. அன்னைக்கு 16ஆம் தேதி காலையில் என் தம்பி மூலியமாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் கிளம்பி வந்தேன். வந்து எக்ஸ்ரே எடுக்க போனேன். எக்ஸ்ரேவே எடுத்துட்டு நம்ம எடுக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் அங்கேருந்தே படுத்துக்கிட்டே சாருக்கு ஒரு ஃபோன் அடித்து வரலாமான்னு ஒரு மணி இருக்கும். கேட்டேன். ஏன் வரலாமான்னு கேட்டேன்னா, சாரோட இதெல்லாம் நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன், வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம உடம்பை வளைச்சி நெளிச்சு ஒத்துழைக்கக்கூடிய நிலமையில நான் இல்லை. அதனால் சார்கிட்ட கேட்டேன் என்னென்னா வரலாமான்னு. சரி எப்படியா இருந்தாலும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்தேன்னா நான் அந்த சாரோட கிளினிக்லேருந்து அவங்க சாரு ஆஃபீஸுக்கு அந்த அந்த ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு வர்றதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் இருக்க வேணாங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இங்கே வந்தேனே. வந்து சாரை பார்த்தோன்னா சார் ஒரு சிரிச்ச முதலே, ஒன்றும் இல்லை சார், எப்போ வந்தீங்க, சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு படுக்க சொன்னாங்க. படுத்ததுக்கப்புறம் எனக்கு என்னமோ ஒரு மேஜிக் நடந்த மாதிரி தான் இருந்தது. நான் எப்படி ஒத்துழைச்சேன்னு எனக்கும் தெரியல. சார் என்னென்ன பண்ணாங்கிறது அன்றைய காலகட்டத்தில் எனக்கு தெரியல. அது ஏன்னா நான் என்னோடய நிலைமையிலே இல்லை. சார் ரொம்ப ட்ரீட்மெண்ட் ரொம்ப பயங்கர கேராக பண்ணி எழுதிட்டோம். என்னை அழைச்சிட்டு வந்த தம்பியை நான் உள்ளே வந்ததுக்கும் வெளியே போகிறதுக்கும் பார்த்துட்டு, அண்ணா என்னென்ன நீங்கள் நடந்து வரீங்க நேராக அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எனக்கு பெரிய ஆச்சரியம். மனதளவில் பயங்கர சந்தோஷமாயிடுச்சுன்னு வச்சுங்க. நான் ஒரு ஷட்டில் ஸ்டேட் பிளேயரு. ஓரளவு தமிழ் நல்லா என்ன தெரியும். ஏன்னா என்னோட நிலைமை என்னென்னா, இனிமேல் நம்ம நடக்க முடியுமா, இல்லை நம்ம வேலை வைக்க போக முடியுமாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தேன். இப்போ ரொம்ப மன நிறைவாக இருக்குது. கிட்டத்தட்ட 7 செஷன் முடிச்சுட்டாங்க. 7 செஷன் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கேன். ரொம்ப இப்போ நானே ரெஸ்ட் ரூம் போகிறேன், நானே வர்றேன், எந்த ஒரு உதவி இல்லாமல். சார் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து எனக்கு ஒரு உண்மையிலேயே மறுவாழ்வு மாதிரியே நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் நிறைய சொல்லணும், நான் சொல்லுவேன். இன்னும் முழு செஷனையும் முடிச்சுட்டு சாரை பற்றி இன்னும் விளக்கமாக நான் ஒரு இது தனியாகவே நான் கொடுப்பேன். மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி.